அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு எதிர்ப்புகள், கடுமையான போராட்டங்கள் இது எல்லாத்துக்கும் நடுவுல கடந்த மாதம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது எஸ்ஐஆர். ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டைல்ல சொல்லணும்னா எஸ்ஆர்ஐ. ஆமாங்க. அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி. என்னன்னா நெறைய போலி வாக்குகள் சேர்த்து வச்சிருக்காங்கங்க. ஏகப்பட்ட ஃபேக் ஓட்டு. இத வச்சு ஏகப்பட்ட கள்ள ஓட்டுகள் நடக்குது. நெறைய முறைகள் நடக்குது. இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, பீகார் தமிழ்நாட்டோட பெரிய மாநிலம். அங்க 66 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுச்சு. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு 50 லட்சம் ஓட்டாச்சும் போகும். 50 லட்சம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் கருதப்பட்டு வந்த நிலையில, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஒரு செய்தி. நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படாதவங்களுக்காக நான் சொல்றேன். கடந்த முறை 2011 சட்டமன்ற தேர்தல்ல வந்து மிகப்பெரிய படுதோல்விய திமுக சந்திச்சுச்சு இல்லையா? அந்த 2011க்கு முன்னாடி ஒரு தடவ இந்த மாரி வாக்காளர்கள போலி வாக்காளர்கள நீக்கம் அப்படின்ற மாரியான விஷயத்த பண்ணும்போது கிட்டத்தட்ட 49 லட்சம் வாக்குகள் திமுக ஆட்சி முடியும்போது போலி வாக்குகளாக கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டது. இப்படி அதான் 2011லேருந்து 16 பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் 16ல ஒரு தடவ ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது, அதுல 10% அளவுக்கு தான் போலி வாக்குகள் கண்டறியப்பட்டது. அப்ப வழக்கமா என்ன சொல்லப்படுதுன்னா, திமுகவுடைய ஆட்சி இருக்குது அப்படின்னா, அந்த 5 வருஷத்துல ஏகப்பட்ட போலி வாக்குகள் அவங்களுடைய ஆட்சியின் போது போலி வாக்காளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில், இந்த தடவை இது மிக மிக முக்கியம் அப்படின்ட்டு அதிமுக ஆரம்பத்திலிருந்தே மற்ற எல்லாரும் ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும், அதிமுக விடாப்பிடியா அங்க பாருங்க, நீங்க பண்ணலனாலும் சரி, நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி, நாங்க கோர்ட்டுக்கு வரோம், நாங்க முறையிடுறோம், பண்ணி தான் ஆகணும். யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல ரொம்ப கராராக ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. மத்தவங்க எல்லாருமே வெவ்வேறு ஸ்டாண்ட் எடுத்தாலுமே. அதுக்கப்புறம் அது உறுதியா நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா கட்சிகளுமே ஓகே சேர்ந்து வேலை செய்வோம். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஓட்டு போட இருக்கிறவர்கள், நம்முடைய வாக்காளர்கள் யாரும் மிஸ் ஆகாம பார்த்துக்கலாம். போலி வாக்குகள் போறத நம்மளால தடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் நம்ம வாக்குகள் எதுவும் மிஸ் ஆகுதுன்னு கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு எல்லா கட்சி சார்ந்த அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுகள்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க முகாம் போட்டு ரைட். இந்த நிலையில் கடைசியாக ஃபில்டர் பண்ணப்பட்ட எண்ணிக்கைகள் வந்திருக்குதுங்க. அதாவது இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி 6,41,00,000 வாக்குகள் ஒட்டுமொத்த வாக்காளர்களாக தமிழ்நாட்டில் இருந்தது. இந்த எஸ்ஐஆர் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் 5,43,00,000 அது மாறி இருக்குது. அதான் 1 கோடி வாக்குகள்ங்க. 50 லட்சம் அதிகபட்சம் எதிர்பார்த்தா 1 கோடி வாக்குகள் இங்க போலி வாக்குகள்னு சொல்லி நீக்கப்பட்டிருக்குது. அதுல 27 லட்சம் இறந்து போனவர்கள் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்திருக்கிறாங்க. 66 லட்சம் பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ந்தவர்கள் அல்லது அந்த முகவரியில் இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரியான லிஸ்ட்ல வந்திருக்கிறாங்க. அது போக கிட்டத்தட்ட ஒரு 3,50,000 லட்சம் பேருக்கு மேல ஒரே ஆளுக்கு 2, 3 இடத்துல ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 97 லட்சம். இதுல அதிகபட்சமா திமுகவின் கோட்டை என்று கருதப்படக்கூடிய சென்னையில 15 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது. லட்சக்கணக்கான ஓட்டுங்க. அதாவது ஒரு சில தொகுதிகள்லாம் ஒட்டுமொத்த ஓட்டே அவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாக்குகள் அடிப்படையில் அப்படிப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை போலி வாக்குகளாக பல தொகுதிகளில் சென்னையில் இருந்திருக்கு. 1,49,000 1,20,000 அந்த மாதிரியான வாக்குகள் ஃபேக் ஓட்டுக்காக இருந்திருக்குது. அதுல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதி கடந்த 3 தேர்தல்களில் தொடர்ச்சியாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற கொளத்தூர் தொகுதியில் 1,03,000 வாக்குகள் போலி வாக்குகள் என்று கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 89,000 கிட்டத்தட்ட 90,000 வாக்குகள் போலி வாக்குகள்னு கண்டறியப்பட்டிருக்குது. நினைச்சு பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இருங்க பார்த்துக்கிறேன், 2,90,000 வாக்குகள் இருந்துச்சுங்க எஸ்ஐஆருக்கு முன்னாடி. ஆனால் இதுக்கு அப்புறம் எஸ்ஐஆருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அது 1,87,000 மாறி இருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி இப்ப எம்எல்ஏ இருக்காரு இல்லையா, அதுல 2,40,000 வாக்குகள் இருந்துச்சு இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி. ஆனா இப்ப அது அப்படியே 90,000 கட்டாயி 1,50,000 வாக்குகளாக மாறி இருக்குது. இவ்வளோ ஃபில்டர் நடந்திருக்குது அந்த தொகுதிகளில், எல்லாமே ஃபேக் ஓட்டு அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ ஃபேக் ஓட்டுன்னு சொல்லி இருக்கிற ஓட்டை தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்க, அவங்கெல்லாம் எப்படிங்க அப்படின்ற மாதிரினா அதுக்கெல்லாம் யாரும் கவலைப்பட தேவையில்ல. அதுக்கு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன், 17 அல்லது 18 வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 27 28 நாட்கள் இருக்குது. தன்னுடைய வாக்கு விடுபட்டிருக்குது, இந்த பட்டியலில் என்னுடைய பேர் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஜென்யூனா அவங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு வெப்சைட் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. அதில் என்னுடைய பேர் விடுபட்டிருக்கு அப்படின்றவங்க அவங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பித்து ஃபார்ம் 6 மூலமாக அவங்களுடைய ஓட்டை அவங்க மறுபடியும் அவங்க உறுதி செஞ்சுக்கலாம்.
ஃபார்ம் 7 அப்படிங்கிறது என்னன்னா தப்பா என்னுடைய பேர் சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அது மூலமா போயிட்டு அவங்களுடைய பெயரை நீக்கிக்கலாம். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபார்ம் 8ல போயிட்டு அவங்களுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படியாக யாருக்கு தன்னுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு உணர்றாங்களோ அவங்க இதில் போயிட்டு அவங்க மீண்டும் தன்னுடைய வாக்குரிமையை பெறுவதற்கு அவங்களுக்கு 1 மாத காலம் அவகாசம் இருக்கிறது. ஆனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா 97 லட்சம் இப்போ போயிருக்குது இல்லையா, இதை இன்னும் டைட்டா பண்ணியிருந்தா, இன்னும் வெகு தீவிரமாக இதை பண்ணியிருந்தா 1 கோடிக்கு மேலே போயிருக்கும் போலி வாக்குகள். இதுலயே கூட சில போலி வாக்குகள்லாம் இருக்கு உள்ள. ஓரளவுக்கு பண்ணதுலேயே 97,000 வாக்குகள் 97 லட்சம் வாக்குகள் வரைக்கும் வெளியே போயிருக்குது. மேபி அதில் ஒரு சில 1000 பேர் தன்னுடைய பெயர் விடுபட்டிருக்குதுன்னு சொல்லி உள்ளே வரலாம். அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் இருக்காது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது திமுகவுக்கு ஒரு பெரும் அடியாக மாறி இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு தேர்தல் முடிவுலையும் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நம்ம என்னையே சொன்ன மாதிரி அவ்வளோ வாக்குகளை ஏற்றி வச்சிருப்பாங்க. அதை வச்சு ஒரு கேம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அது இல்லை. பாருங்க, கொளத்தூர் தொகுதி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொளத்தூர் தொகுதியில் 1,03,000 வாக்குகள் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்குது இல்லையா. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் கடந்த 3 தேர்தல்கள் அப்படின்னு பார்க்கணும். 2021ல் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் வெற்றி பெறுறாரு. இதே 2016 தேர்தலில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெறும் 37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுறாரு. இதே 2011ல் பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெறும் 3,000 வாக்கு, இன்னும் சொல்ல போனால் 2,700 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அவருடைய வெற்றி பெற்ற வாக்குகளுடைய வித்தியாசம் அப்படிங்கிறது 70,000, 30,000, 3,000 தான் இருந்திருக்குது. ஆனால் இப்போ நீக்கப்பட்ட வாக்குகளே 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அப்படின்ற சூழலில் கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பொழுது துணிச்சல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியில் அவர் எடுத்து பார்த்த சர்வேல, அவங்களுடைய ஆட்கள் அவங்களுடைய தரப்புலேருந்து எடுத்து பார்த்த சர்வேல கொளத்தூர் தொகுதி 2011 மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் தொகுதி மாறலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு பரிசீலனையில் அவங்க இருந்துருக்கிறாங்க. என்ன யோசிச்சுருக்காங்க அப்படின்னா, வேண்டாம், கொளத்தூர் ரிஸ்க்காக இருக்கும், விஜய் ஃபேக்டர் வந்து அங்கே மிகப்பெரிய அளவில் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, அதாவது இப்போ உதயநிதி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கார் இல்லையா, அவர் போட்டிட்டு ஜெயிச்சார்ல, அந்த தொகுதியில் ஐயா ஸ்டாலின் அவர்களை போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சதாக சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த தொகுதியில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நம்ம தான் வந்து பயங்கரமாக இப்போ வீரவசனம் பேசிகிட்டு இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி அது மிகப்பெரிய அளவில் நாங்கள் வந்து இந்துத்துவ ஆட்களுக்கு எதிரானவர்கள், நாங்கள் தான் இங்கே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புலாம் சொல்லி நம்ம உருட்டிட்டு இருக்கிறோம். அதனால் இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் போட்டிட்டா ஜெயிக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்காது, அசிங்கப்பற்ற மாட்டோம் தோத்து அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸுகள்லாம் போனதாகும். அதாவது இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி சொல்கிறேன். அதனால் கொளத்தூருக்கு பதில் நம்ம சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி போயிடலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தாத்தா தொகுதியில் நிற்க வச்சிடலாம், திருவாரூர் தொகுதியில் அவரை நிற்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசனைகள் இருந்ததாகும். இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலும் 90,000 வாக்குகள் இப்போ போலி வாக்குகள் என்று கண்டறியப்பட்டுள்ளதால் இப்போ அந்த தொகுதிக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்குது. ஏன்னா தன்னுடைய தொகுதியில் 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே, மகனுடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா 90,000 வாக்குகளுக்கு மேலே, பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா எல்லாம் 37% ஓட்டு பக்கம் 2 தொகுதியிலும் காலி ஆயிருக்குது, 35-37% ஓட்டுகள். அப்போது என்ன ஆகும், ரிஸ்க் ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தில் 2 பேருமே வேறு தொகுதிகள், குறிப்பாக சென்னைக்கு வெளியே அவங்க வந்து போட்டியிடுறதுக்கான சில பரிசீலனைகள், சில அதுக்கான இப்போ கலந்து ஆலோசனைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எடப்பாடி தொகுதியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 9 விழுக்காடு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 22,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது அவருடைய தொகுதியில். ஒப்பீட்டு அளவில் பார்த்தா 1 லட்சம் எங்கே இருக்குது, 22,000 எங்கே இருக்குது. இப்படி தான் ஓட்டு மொத்தமாக இது வந்திருக்குதுங்க. இப்போ இந்த பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு பரவலாக என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஓஹோ இதுக்காக தான் திமுக இந்த முக்குனாங்களா, இதை நடத்தவே கூடாது, இது நிறுத்தியே ஆகணும்னு சொல்லி இதுக்காக தான் திமுக அவ்வளோ தூரம் வரைக்கும் போராடினாங்களா, இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை எதுக்காக வந்து இவங்க இந்த கஷ்டப்பட்டாங்க, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வந்து நிற்கிது. அப்போது தேர்தலுக்கு முன்னாடியே பாதி வெற்றி பெற்றுவிட்டதாக அதிமுக தரப்பு இப்போ நினைக்கிறாங்க. அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தில் வெகு தீவிரமாக இருந்தார். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஒரு கடைசியில் இவ்வளோ எண்ணிக்கையில் வந்து போலி வாக்குகள் கண்டறியப்பட்டிருக்குது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவுடைய சர்க்கிள், இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உற்சாகமாகும்.
இப்பவே பாதி வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மண்டலத்தில் 15 லட்சம் வாக்குகள் போலி வாக்குகள் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டது வந்து அதிமுகவை பெருமளவில் உற்சாகத்துக்கு உள்ளாகி இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பெல்ட்டா இருக்கக்கூடிய இப்போ நார்த் ஆகட்டும், கொங்கு ஆகட்டும், இது ரெண்டும், அதாவது வட மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மாவட்டங்கள், அங்கெல்லாம் வந்து அதிமுக ஏற்கனவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களால மிகப்பெரிய அளவில் ஸ்வீப் பண்ண முடியும் அந்த 2 பெல்ட்லையுமே, 2 மண்டலங்கள்லையுமே. சென்னை அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு இடமா இருந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. கூடுதலாக சென்னை தலைநகரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நிறைய இடம்பெயர்வுகள், நிறைய அட்ரஸ் மாறினது, இதெல்லாமே இருந்திருக்கும். எல்லாமே வந்து ஃபேக் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபில்டர்டு ஓட்டர்ஸ். அதெல்லாம் சொல்கிறது, அதான் தீவிர திருத்தம் இல்லையா, அந்த தீவிர திருத்தத்தில் திருத்தப்பட்ட வாக்குகள் அப்படின்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகிறது. இப்போ இது வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே ஊப்பிகள்லாம் நிறைய சமூக ஊடகங்களில் ரைட்டப் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மாவே கூட அதில் நிறைய பேர் என் ஓட்டு இல்லை, என் ஓட்டு காணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி யாருடைய ஓட்டும் தொலைந்து போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. தாராளமாக போயிட்டு அப்ளை பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பித்து அவங்களுடைய ஓட்டை அவங்க உறுதி பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் அவங்க வந்து கண்ணை கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வித்தை காமிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு மாதிரி எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்க, இருக்கிற ஓட்டையெல்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு புலம்புறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இதே தான் பீகார்லேயும் பண்ணாங்க. ஆனால் எல்லாமே முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா என் ஓட்டு காணுங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே ஒரு பெரிய அளவில் பேசு பொருளாகலை. ஏன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஓட்டு கிடச்சிருச்சு. நீக்கப்பட்டது எல்லாமே ஓட்டு இல்லாதவர்களுக்கு. அதே தான் இப்போ தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கும். அடுத்து 1 மாதத்துக்குள்ளேயே பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக இன்னும் செட்டில் ஆகிடும். ஆனால் நீக்கப்பட்டது கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்க போகிறது, எந்த அளவுக்கு இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்க போகிறது. ஏன்னா அவங்க தான் இதில் அதிக அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.